ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்னோடய பிறந்த நாளுக்கும் அதுக்கப்புறம் வந்து சாவித்திரி பூஜைக்காகவும் வந்து சில திங்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்காக தான் வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் வ்ளாக் வந்து போயிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் என்னென்ன ஈவினிங் டைமில் வந்து எப்படி எல்லாமே வந்து அவுட்டிங் போவோம் அப்படின்றது வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை இன்றைக்கி வந்து கோவிலுக்கு போயிருந்தேன். சிவன் கோவிலுக்கு சாயந்தரம் தான் போயிட்டு, அதனால தான் இவ்வளோ திருநூறெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பூ வாங்கிட்டு வந்திருந்தேன், வெள்ளை முல்லை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து கட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு எனக்கு இன்னுமே வந்து வீடியோ போடலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீடியோ போட்டு அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து இப்போ வந்து 7:16 ஆக போகுது. வீடியோ எவ்வளோ நேரத்துக்கு வந்து அப்லோட் ஆகும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 8 மணி இல்லைனா 7:30 வந்து வீடியோ அப்லோட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெட்ஒர்க் சீக்கிரமாக கிடச்சிச்சு அப்படின்னா சீக்கிரமாக ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ப்ளவுசஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு வந்து ஸ்டிச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ ஸ்டிச் பண்ண முடியுது அப்படின்ட்டு. நாளையிலேருந்து வந்து தைக்கணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து ரிவீல் பண்ணுறேன், என்ன ஏது அப்படின்றது வந்து மறக்காமல் வந்து என்னோடய வீடியோ வந்து செக் பண்ணிக்கோ. நாளைக்கு வந்து மார்னிங் வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னா ஈவினிங் அப்லோட் பண்ணுவேன்னா தெரியல. டைம் பொறுத்துட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நான் சொன்னதுனால நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ 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 ஸோ மச். ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் வந்து எக்ஸ்பெக்டேஷனே பண்ணலை நீங்கள் இந்தளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 20K ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. அதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா உண்மையே நான் ரொம்ப 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 ஹாப்பியாவேன். ஒடிசாக்கு போகிறதுக்குள்ளே அது முடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நெட் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அண்ணாவோட பேனர் வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே கொஞ்சம் சந்தோஷமாக ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் ஊரில் வந்து அண்ணாவோட பேனர் வந்து எதுவுமே வந்து போட காணோம். அங்கே முன்னாடி வந்து போட்டிருக்காங்க, இங்கே வந்து போட்டிருக்காங்க. இது வந்து முனீஸ்வர் நகர்னு சொல்லுவோம். இங்கே தான் வந்து ஏதாவது எங்களுக்கு ஐப்ரோ ஷேப் பண்ணணுன்னா இல்லைன்னா லைனிங் கூட இங்கே கிடைக்கும். எல்லாமே வந்து அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே நின்றுக்கிட்டு அவங்க பேமெண்ட் வந்துச்சு. பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. என்னோடய பர்ச்சேசிங்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னோடய பிறந்த நாள். அதுக்கப்புறம் வந்து அதுவும் ஒரு நாளுக்கு 15ஆந்தேதி என்னோடய பிறந்த நாள், 16ஆந்தேதி வந்து சாவித்திரி பூஜை வருது. அதுக்காகவும் திங்ஸ் வாங்கிறதுக்காக நான் வந்து கிளம்பியிருந்தேன். ப்ளவுஸுக்கு கொஞ்சம் தேவையான பொருள், அதுக்கப்புறம் வந்து இன்னுமே அது என்னென்ன வாங்குகிறேன் அப்படின்றத வந்து வீடியோக்குள்ளே மறக்காமல் இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் வீடியோவில் நான் என்னென்ன செய்கிறேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வண்டியில் கிளம்பிக்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம முதல்ல வந்து பார்க்குக்கு போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை முதல்ல பார்க்குக்கு போக வேண்டாம், நம்ம வந்து முதல்ல ஷாப்பிங்கை வந்து முடிச்சுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் வந்து பார்க்குக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டு எனக்கு பார்க்குக்கே கூட்டிகிட்டு போகலைங்க. வேறு ரவுண்டாக வந்து வேறு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து வேளாங்கண்ணி ஸ்கூல், வேளாங்கண்ணி பார்க்குன்னு கூட சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் வந்து தெரியுமான்னு தெரியல. ஓசூரில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லாக இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ ஓசூரில் வந்து 2 பார்க் இருக்குது. ஜிஹெச் கிட்ட ஒன்று இருக்குது, இங்கே வந்து வேளாங்கண்ணி ஸ்கூல்கிட்ட வந்து இந்த பார்க் கிட்ட வந்து இருக்கும். இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே ஜிஹெச் கிட்ட இருக்கிறது வந்து இப்போ புதுசாக செஞ்சுருக்கிறதுனால அங்கே வந்து அதிகமாக மரம் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னால வெட்ட வெளிச்சமாக சூப்பராக இருக்குது. அங்கே எப்பாவது போனேன் அப்படின்னா, ஆமாம் நான் வீடியோவில் போட்டிருப்பேன். இது வந்து கோட்டை மாரியம்மன் திருவிழா நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து நான் இந்த சைடில் தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், அப்போ எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமாக வந்து இப்போ வந்து கூட்டமாகவே இருக்காது. ஒன்லி மார்னிங் டைம் ஈவினிங் டைம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். இது வந்து ஏரிக்கட்டை, ஒசூர்கட்டை அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும் இது. நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். இந்த வழியில் நேராக போகணுன்னா கூட ஜிஹெச்க்கு, அதுக்கப்புறம் எங்களோட கவர்மெண்ட் ஸ்கூல்கிட்ட கூட போகலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஓசூரில் வந்து இது ஒரு டெம்பிள் மாதிரி. ஏஆர்எஸ் இருக்குது பார்த்தீங்களா, சில்க்ஸு
அந்த இடத்துல வந்து இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்கும்போது திருப்பி இந்த சைட்லேயுமே வந்து விஜய் அண்ணாவோட போஸ்டருமே இருந்துச்சு. பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஃபைனலி வந்து விஜய் அண்ணா வந்து சிஎம் ஆகிட்டார். ஓகே, நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் வந்து அந்த சைடில் காமிச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து 20 ரூபாய் கடை. அது எப்போயாவது போய் நான் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் எனக்கு வந்து போடவே இருக்க மாட்டேங்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் இருக்கிற எல்லாமே, ஈவன் ஸ்நாக்ஸ்லேருந்து ட்ரெஸ்லேருந்து காய்கறி வந்து இதில் இருக்காது, சாரி, இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கம்மியான பட்ஜெட்லேயே தான் வந்து கிடைக்கும். நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் என்னென்னா பண்டலாக வாங்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். சிங்கிளாக வாங்கணுன்னா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட் கிடையாது. பண்டலாக வாங்கணுன்னா இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து இந்த சோப்பு, ஷாம்பு அதெல்லாமே கூட வந்து பண்டலாக வாங்கணுன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து ஒன்றா வாங்குகிறோம் அப்படின்னா என்ன ரேட்டு எல்லா இடத்துலையும் என்ன ரேட் இருக்கோ அதே இடத்துல தான் வந்து இருக்கும். அதே மாதிரி நான் எப்போவுமே வந்து லைனிங் வாங்குகிற இடம் வந்து இதே இடத்துல தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து முன்னாடி இருக்குது பாருங்கள், அங்கே வண்டி எல்லாமே நிற்கிது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் பாருங்கள். இந்த இடத்துல தான் நான் வந்து எப்போவுமே வாங்குவேன். இதோ இந்த இடத்துல தான் லைனிங் எல்லாம் வாங்குவேன். இந்த சைடு இருக்கிறது வந்து வளையல், இந்த சைடு வந்து லைனிங் எல்லாமே இருக்கும். லைனிங்கு, லட்கன்ஸு, லேஸுங்க எல்லாமே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய ப்ளவுஸுக்காக நான் வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வளையல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளையல்லையுமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் வந்து நம்மளுக்கு வந்து வளையல் கொடுப்பாங்க. அதனால் ஹோல்சேல்லையே நான் வந்து வாங்கிக்கிட்டேன். நான் வந்து இது சூஸ் பண்ணி, இந்த கலர் சூஸ் பண்ணி நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வளையல் வந்து சைடில் வந்து போடும் பார்த்திங்களா, அந்த மாதிரியுமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதையும் வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஓட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஹஸ்பண்டுக்கும் அதுவும் மாற்றிட்டு ஒரே வேலையாக முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நாங்கள் வந்து பாதி வேலை எல்லாமே நாங்கள் முடிச்சிட்டோம். இன்னுமே வீடியோஸ் எடுத்துருந்துருக்கலாம். அப்போது டைமில் வந்து என்னோடய ஃபோனில் சார்ஜர் இல்லாமல் போயிடுச்சுங்க. அதனால தான் என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், வேறு பூஸ்ட் என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுருக்காங்க, நானும் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுருக்கோம். ஒரு பீஸ் வந்து 20 ருபீஸ். 2 பேருக்குமே வந்து 2 பீஸ் வாங்கி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து போடணும் இல்லைங்களா, வீட்டுக்கு அனுப்பணும் இல்லைங்களா, அதனால் வேறு அக்கௌண்ட்டுக்கு வந்து போடுறதுக்காக வேறு இடத்துல அதுதான் எப்போவுமே அங்கே தான் வந்து அமௌண்ட்டே போடுவாங்க. இது வந்து ஒசூர் பிரிட்ஜுன்னு சொல்லுவோம். இந்த சைட்லேயுமே பார்க்கும்போது பேனர் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்கள்லாம் எவ்வளோ ஒரு இதாக இருக்காங்க பாருங்கள், பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்குங்க. இது வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவே இன்னும் கொஞ்சம் நேரம் போயிடுச்சுன்னு விட்டுக்கோங்களேன், ஈவினிங் டைமில் வந்து டீ மார்க்கெட் வந்து போவாங்க. அதில் ரொம்ப இதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஏரி வந்து எவ்வளோ கலீஜாக இருந்துச்சு தெரியுங்களா, இப்போ வந்து செம்ம க்ளீனாக அவ்வளோ நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அதை தான் உங்களுக்கு வந்து வீடியோவை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு. அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழுக்கு எல்லாமே அங்கே போட்டிருக்காங்க. அந்த செடி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, தண்ணியில் வர்ற செடி, அதுதான் வந்து அவங்க க்ளீன் பண்ணி 2 இடத்துல வந்து போட்டிருக்காங்க. அங்கே ஒன்று, இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குது. எல்லா தண்ணியுமே இங்கே தான் வருதா அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு புட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த பாட்டியம்மாவும் ரொம்ப அழகாக வந்து பேசினாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. வளையல் வந்து வாங்கியாச்சு. அதுவும் இல்லாமல் இந்த 4 பேங்கிளுமே வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வேறு டிசைன் எதுவுமே வந்து கிடைக்கல. அங்கே எனக்கு கிடச்சது இது தான். கேரண்டி வளையலுங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து போடுறதுக்காக. இது இப்போ எங்கே வைக்க போகிறேன்னு தான் எனக்கு தெரியல. சாரீக்கு மேட்சிங்காக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். சாவித்திரிக்குமே அதுக்கப்புறம் பிறந்த நாளுக்குமே. இதுதான் அந்த கலர். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம வாங்கணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் நம்மளால் தடுக்க முடியாது, புரியுதுங்களா? இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு ஹர்ட் ஆன ஒரு விஷயம். இது வந்து சாரீ கலர், இந்த பிங்க் கலர்,
இந்த க்ரீன் அண்ட் ஒரு மாதிரி லைட் கலர் மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அது நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நைட்டெல்லாம் என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி வந்து காலையிலே வந்து தயிர் அதுக்கப்புறம் சோறு தான் நான் வந்து சாப்பிட்டேன். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதால. அதுக்கப்புறம் வந்து ஒடிசா ஸ்டைலில் வந்து மாங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்வீட்டு காரம் மிக்சடாக செய்வோம் பார்த்தீங்களா, மாங்காய் அம்பக்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோடய கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு நான் மாங்காய் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெசிபியை சூப்பராக ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்குமே வந்து அது ரொம்பவே பிடிக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய் எல்லாருக்கும். குட் நைட். இஷ்கியால்.